Hello everyone, this is Gunagulan from GL Tamil Tech School. So இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது செட், அதாவது செட் வந்து போன வீடியோல வந்து பேசிக் செட் ஆபரேஷன்ஸ் பார்த்துருந்தோம். லைக் எப்படி வந்து ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்றது, எப்படி வந்து மல்டிபிள் எலிமெண்ட்டை அப்டேட் பண்றது, எப்படி வந்து ரிமூவ் பண்றது, எப்படி வந்து லூப் பண்றதுன்னு சொல்லி பேசிக்ஸான ஸ்டஃப் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோல வந்து ஒரு விடயத்தை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், செட் தியரி. அதாவது இந்த வீடியோவில் வந்து செட் தியரி பார்ப்போம்னு சொல்லி. இந்த செட் என்று சொல்கிறது ஒன்றும் கிடையாது. நாங்கள் ஸ்கூலில் படிக்கும் போது பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் வந்து இந்த செட் தியரி வந்து படிச்சிருப்போம். ஸோ அந்த செட் தியரி தான் வந்து இங்கே வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து நாங்கள் சில பர்பஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஓகே, அந்த செட் தியரி தான் நாங்கள் வந்து இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் கோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறேன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது 3 விடயம் தான்: யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ். ஸோ இந்த யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸை நாங்கள் வந்து ஸ்கூலில் வந்து ஸ்கூலில் வந்து பேப்பர், பென்சில், பென் யூஸ் பண்ணி நாங்கள் அந்த நிறமூட்டி, ஸோ அப்படியான இதில் வந்து அந்த கலரெல்லாம் பண்ணி வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். வெரி 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 பேசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸஸில் வந்து. ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து ப்ரோக்ராமேட்டிக்காக வந்து எப்படி பண்ணுறது, ப்ரோக்ராமோடாக வந்து எப்படி வந்து இதை அக்சஸ் பண்ணுறது, இந்த இந்த ஆப்ஷன், அதாவது இந்த செட், யூனியன், இன்டர்செக்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ரிசல்ட்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்துருப்பேன். ஸோ இந்த ரிசல்ட்ன்ற வேரியபிளில் வந்து ரிசல்ட்னு சொல்கிற வேரியபிளில் வந்து எக்ஸ் டாட் யூனியன் y என்று சொல்லி கொடுக்கேன். அதுக்கு முன்னாடி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 செட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து எக்ஸ், இன்னொன்று y. இதில் பார்த்தீங்கன்னா பனானா, ஆரஞ்சு, ஆப்பிள், கிவி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள், மேங்கோ, செரி, ப்ளூபெர்ரி அண்ட் கிவி. இதுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பனானான்னு சொல்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்பிள்னு சொல்கிறது வந்து எக்ஸ்லேயும் மிதிக்கி ஒய்லேயும் மிதிக்கி, வடியாக பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல் வந்து கிவி வந்து எக்ஸ்லேயும் மிதிக்கி ஒய்லேயும் மிதிக்கி. இப்போ இது ரெண்டையும் நாங்கள் யூனியன் பண்ணோம்னு சொன்னால், யூனியன் சொல்ல மெத்தட்டை யூஸ் பண்ணோம்னு சொன்னால், இந்த ரிசல்ட்டை நான் பிரிண்ட் பண்ணக்குள்ளே வந்து எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் I have to save it. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிள், மேங்கோ, பனானா, கிவி, ஆரஞ்ச், ப்ளூபெர்ரி, செரி. ஸோ இந்த டூப்ளிகேட்டட் வேர்ட்ஸ், அதாவது டூப்ளிகேட், அதாவது இல்லை டூப்ளிகேட்டாக ரிப்பீட் ஆகி கொண்டு இருந்ததெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எதுக்கு தேவைப்படும்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப், அதாவது டிஸ்டிங்டான வேல்யூஸை வந்து ப்ரோக்ராமிங்கில் தேவைறதுக்கு. இப்போ இப்படி ஒன்று இதுக்கு ஒரு டேபிள் இதுக்கு, அந்த டேபிளில் வந்து ஸ்டூடெண்ட்ற நேமும் அவங்களோட சப்ஜெக்டும் என்னென்ன மார்க்ஸ் எடுத்தாங்கன்னு சொல்லி அந்த இது இதுக்கு. பட் சப்ஜெக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 சப்ஜெக்ட் இதுக்கு, இங்கிலீஷ், அதே போல் வந்து மேபி தமிழ்னு சொல்லி 2 சப்ஜெக்ட் இதுக்கு. ஓகே, இப்போ இங்கிலீஷ் வந்து 100 லைக் 40 இப்படி லைக் 80 இப்படி மார்க்ஸ் இதுக்குள்ள வந்து இவங்களோட நேமும் வந்து இப்படி இருக்கும், லைக் குணா. ஸோ குணான்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டூடெண்ட்றது கீழே 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 இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நேம் வந்து ரிப்பீட் ஆகிக்கொண்டு இருக்கும். ஸோ இப்படியான பர்பஸ், டூப்ளிகேட் ஆன நேமை ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்படியான இதுகளுக்கு வந்து யூனியன் வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து யூஸ் ஆகும். ஸோ யூனியன் சொல்கிறது பேசிக்காக வந்து இதுதான். ஓகே, ப்ரோக்ராமிங்கில். இப்போ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் சொன்னால் நான் எக்ஸ்பிளைனே பண்ணதோட உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். இடைவெட்டு, அதாவது நாங்கள் தமிழில் வந்து இடைவெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ண சொன்னால் இதுக்கு இடையில் எது இருக்கு, ஆப்பிளும் கிவியும் வந்து பொதுவாக இருக்கு. இங்கேயும் ஆப்பிள் இருக்கு, இங்கேயும் கிவி இருக்கு. ஸோ அந்த இடையில் இருக்கிறத வந்து இங்கே காட்டும். ஓகே, இது இன்டர்செக்ஷன். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்ன்றது இது வந்து 2க்கு பார்ப்போம், அதாவது வந்து 2 பக்கமும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ண சொன்னால் இங்கே டிஃப்ரென்ஸ் பனானா அண்ட் ஆரஞ்சுன்னு சொல்லுது. ஏன்னு கேட்டால் இங்கே பார்த்தீங்க சொன்னால் இந்த கிவி இருக்கு, ஓகே, ஆப்பிளும் இருக்கு. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணக்குள்ள, இது ரெண்டையும் எடுத்து கம்பேர் பண்ணக்குள்ள கிவி மிதிக்கு ஆப்பிள் மிதிக்கு. அப்போ இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸாக இருக்கு, ஆரஞ்சும் பனானாவும் டிஃப்ரென்ஸாக இருக்கு.
பார்த்தீங்கன்னு சொன்னால் கிவி இதுக்கு ஆப்பிள் இதுக்கு இந்த எக்ஸ் டிஃப்ரென்ஸ் வையை கொடுக்கக்குள்ள கிவியும் ஆப்பிளும் இதுக்கு பட் பனானாவும் ஆரஞ்சும் தான் டிஃப்ரெண்ட் அதுக்கு. இதே இதை இப்போ மாற்றி நம்ம இப்படி போட்டோம்னு சொன்னால் மற்ற மாதிரி வந்து மாறியது. நான் கிட்ட சொன்ன மாதிரி 2 பக்கம் பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேங்கோ ப்ளூபெர்ரி செர்ரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இதுக்கு கிவி இதுக்கு இதுக்குடைய டிஃப்ரென்ஸ் என்ன? மேங்கோவும் செர்ரியும் ப்ளூபெர்ரியும். ஸோ இப்படி வந்து நாங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் 3 மெத்தட் வந்து லேர்ன் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அந்த யூனியன் ரியல் யூசேஜ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிப்பீட்டட், அதாவது வந்து இப்போ நான் காட்டின சார்ட் மாதிரி வந்து நேம் வந்து ரிப்பீட் ஆகக்குள்ள அதில் ஒரு நேமை சூஸ் பண்ணணும், டூப்ளிகேட் வேல்யூ ரிமூவ் பண்ணணும். அப்படியான பர்பஸுக்கு வந்து இந்த யூனியன் யூஸ் பண்ணிக்கொள்ளுவோம், இன்டர்செக்ஷனும் யூஸ் பண்ணிக்கொள்ளுவோம் வேறு டிஃப்ரென்ஸான பர்பஸுக்கு. ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஸோ இப்படியான டூல் உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் தேவைப்படக்குள்ள நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே கைஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் கான்செப்ட். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.